வேற வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகி போச்சு. நான் வேற இன்னும் சமைக்கவே இல்லை. இப்போ தான் இதை கூட்டி வச்சிருக்கேன். இது என்னைக்கு வெந்து என்னைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப போகிறேனே தெரியலையே. இதில் மழை வேற வந்துட்டு இருக்கு. எப்படி தான் வேலைக்கு போக போகிறாருன்னு ஒன்றும் புரியல. பேசாட்டுக்கு இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ண போகிறாரோ. சப்பா குளிச்சு முடிச்சாச்சு. எங்க சட்டையை காணோம்? அமுதா, அமுதா! ஐயோ, மணி ஆயிடுச்சு போலயே, கூப்பிடுறாரு. என்னங்க மா, எங்கம்மா சட்டையை வச்சிருக்க? என்ன எப்பயும் ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வைப்பேன்ல பீரோல, அதுலயே தான் இருக்கு, எடுத்துக்கோங்க. ஏமா, எங்க இருக்குன்னு தெரியல, வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போ. சோ இங்க இருந்து அங்க போனா இங்க வேற விசில் வந்துடும். என்னங்க அப்படியே கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏமா அமுதா, வந்து எடுத்து கொடுத்துட்டு போமா. சோ இவர் ஏன் கையாலேயே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கவே மாட்டாரு. சரி, இது இப்படியே இருக்கட்டும். சரி, போய் எடுத்து கொடுத்துட்டு வருவோம். என்ன அமுதா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஏங்க எப்பயும் பீரோல தானே உங்களோட ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வைக்க சொல்லுவீங்க, வெளியெல்லாம் வச்சா அழுக்காயிடும்னு. இப்போ என்ன புதுசா கேக்குறீங்க தெரியாத மாதிரி? அதெல்லாம் அப்படிதான். சரி, எதுக்கு நைட் போட்டுருந்ததையே மறுபடியும் போட்டிருக்கீங்க? குளிச்சிட்டு வேற துணியை தானே மாத்திக்க வேண்டியதானே? மாத்திக்கலாம். இன்னைக்கு வேலை இல்ல, வீட்டுலதான். என்னது வேலை இல்லையா? ஆமாமா, மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆபீஸ்ல எல்லாத்துக்குமே லீவ் விட்டாங்க, அதனால இன்னைக்கு லீவு. அட பாவி மனுஷா, முதல்ல சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு மணி ஆயி போச்சுன்னு வேக வேகமா சமைச்சிட்டு இருக்கேன். அடியாத்தி, இது என்ன மரியாதை இல்லாமல பேசுற? ஐயோ சாரிங்க. இப்பயே இப்படி மரியாதை? கல்யாணம் இன்னும் 1 மாசம் ஆகல. இன்னும் இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் மரியாதை கொடுக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ சாரிங்க, நான் வேணும்னு அப்படி சொல்லலங்க, சும்மா வாய் தவறி வந்துருச்சு. சரி, அதுக்கு என்ன அழுதுருவ போல இருக்கு? இல்ல. சரி, உள்ள கையிலேயே ஷர்ட்லாம் இருக்குதானே? இருக்கு. சரி, போய் உன் வேலையை பாரு, நான் மாத்திக்கிறேன். சரிங்க. ஷூ, நான் சரியான லூசு. அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? இப்பயே போய் வாடா போடான்றாலே, இன்னும் போக ஐயோ. அமுதா, இனிமே பேசும்போது ஒழுங்கா பேசு. அதை விட்டுட்டு சும்மா ஜாலியா பேசுறேன் அப்படி இப்படின்னு பேசி நல்லா வாங்கி கட்டிக்காத, சரியா? ஷூ. மகா, ஒரே ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்கம்மா. சந்தைக்கு போய் ஒரு 2-3 காய் வாங்கிட்டு வந்துறியா மகா? எப்பயும் நீங்க தானே போவீங்க, இல்லைன்னா அப்பா போவாரு. நான் என்னைக்குமே போனது இல்லையேம்மா. மகா, நான் தான் வெளியே போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். அப்படியே எந்திரிச்சேன் பாரு, அந்த திட்டுல நல்லா இடிச்சுக்கிட்டேன். காலையை எடுத்து வைக்க முடியல, அந்த அளவுக்கு வலிக்குதுமா. போய் வாங்கிட்டு வந்துருமா. அப்பா வந்து திட்டுவாரே. அவரு டவுனுக்கு போயிருக்காருல்ல, அவர் வரத்துக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிடும். அதுக்குள்ள சமைக்கிறதுக்கு காய் ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாம சந்தோஷம்லாம் இருக்கான், அப்புறம் எல்லாரும் இருக்காங்கல்ல. எதுவும் இல்லாம வெறும் தண்ணி சாம்பார் மட்டும் வச்சு ஊத்துனா எதுவும் நினைச்சுக்குவாங்க. அதுக்கு தாம்மா, போய் வாங்கிட்டு வந்துருமா. சரி, போயிட்டு வரேன். இங்க பாரு, நீ புதுசுன்றதுனால பூச்சி உள்ளதா பார்த்து உங்ககிட்ட தள்ளிடுவாங்க, அதனால பார்த்து வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வாங்கிட்டு வரேன். சோ உன்னை அனுப்புறதுக்கு இதா இருக்கு. சந்தோஷ். சொல்லுங்க சந்தோஷ், மகா சந்தைக்கு போய் 2-3 காய் வாங்கிட்டு வரேன். தனியா எங்கேயும் விட்டது இல்லையா, நான் போய் வாங்கிக்குவேன். ஆனா எனக்கும் காலில் வேற கொஞ்சம் அடிபட்டுருச்சா, அதனால கூட துணைக்கு போயிட்டு வந்திருப்பா. அவ்வளவுதானே, போயிட்டு வந்துடுறேன். எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா. வீட்டுல உள்ளவங்க யார்கிட்டயும் போய் நான் இது அதுன்னு சொன்னேன்னா, என்ன உன் புருஷன் சம்பாதிக்கவும் எங்க எல்லாத்தையும் வேலை வாங்குறியான்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை வரும். அதான் யார்கிட்டயும் போயிட்டு அது இதுன்னு சொல்லாம நானே எல்லா வேலையும் முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்குவேன். இன்னைக்கு முடியாததுனாலதான் சொல்றேன். ஏதோ மனசுல வச்சுக்காம கொஞ்சம் போயிட்டு வந்து சாமி. ஏத்த, இது நம்ம வீடு. இந்த வீட்டுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, பார்த்து கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வாங்கப்பா. மழை வேற வர மாதிரி இருக்கு, அதெல்லாம் போயிட்டு வந்துடுறோமா. என்ன குளிருது. இந்த மழை அடிக்கிறதும் போதும், குளிரான குளிரு. என்னாச்சு? ருக்கு எப்பயும் தூங்க மாட்டாரே பகல் நேரத்துல, இன்னைக்கு தூங்குறா. உடம்பு கிடம்பு சரியில்லையே என்னன்னு தெரியலையே. இவ வாய மூடி தூங்குறதே நல்லது. நம்ம வீடு எழுப்பி விட்டோம்னா பின்னாடி மறுபடியும் அதே பிரச்சனையை தூக்கி வச்சுக்கிட்டு பேசுன்னு பேசி நம்மள ஒரு வழி ஆக்கிடுவா. எதுவும் உடம்பு முடியலையான்னு கேட்கறதுக்கு கூட பயமா இருக்கு. இருந்தாலும் பகல் நேரத்துல தூங்க மாட்டாளே, உடம்புதான் முடியலையா? கேட்போமா இல்ல வேணாமா? ஒரே பயமா இருக்கு. கேட்டோம்னா அப்புறம் மறுபடியும் பழைய குருடி கதவை தொடடின்ற கதையாயிருமே. ஒரு மனுஷி உடம்பு சரியில்லாம குளிர்ல நடுங்கிட்டு கிடக்குறா. ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முடியல, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் நம்மளதான் பாத்துட்டு இருந்தா, இப்ப நம்ம பார்த்தோன்னே அப்படியே திரும்பிட்டா. உனக்கே அவ்வளவு வீராப்பு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும். இந்த வீட்டுல வேலை செஞ்சு மட்டும் என்ன புண்ணியம்? காய்ச்ச தலைவலினா கூட ஒருத்தர் என்ன ஏதுன்னு கேட்கவும் மாட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகவும் மாட்டாங்க, மாத்திரை மருந்து வாங்கி தர மாட்டாங்க. உடம்பு சரியில்லை போல. நான்
நான் படுத்தா என்ன நல்லா இருந்தா என்ன யாருக்கு என்ன போய் என் மேல கவலை இருக்கு எல்லாம் இப்பெல்லாம் தான் வேற வேற விதமா மாறி போயிட்டாங்களே. ருக்கு உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோமா? இந்த வீட்டுல யாருக்கு என்ன வந்தாலும் நான் தான் பார்த்து பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். ஆனா எனக்கு ஒண்ணுன்னா யாருக்கும் காதுல கூட விழாது. இப்பதான் என்னமோ விழுந்து வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாரு, உனக்கு தான் உடம்பு முடியல, எதுக்கு இப்படி பேசிட்டு கத்திக்கிட்டு இருக்க? மழை வேற அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் இரு, மழை விட்டோடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். சரி, உடம்புக்கு என்னமா பண்ணுது? எனக்கு என்ன வந்தா யாருக்கு என்ன கவலை? ஓ சாமி, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. தூங்குனவளாவே இருந்திருக்க கூடாதா? வாயை திறந்தா வாயை மூடவே மாட்டா. நொய்யின்னு நம்மள பாடா படுத்தி எடுக்கிறான். மாமியாரு கம்முன்னு வீட்லயே இருந்திருக்கலாம். அவங்க வேற இவ தாச்சல் தாங்க முடியாம ஓடியும் போயிட்டாங்க. அவங்களாவது ஓடி போயிடுறாங்க. நம்மளால எங்கிட்டும் போக முடியுதா? இந்த வீட்டை விட்டு போக முடியல. எல்லாம் என் நேரம். இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து இன்னும் நான் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறேனே தெரியலையே. ஐயோ, இங்க இருந்தோம்னா நமக்கும் இவளோட சேர்ந்து பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. முதல்ல நம்ம அங்கிட்டு போறதுதான் நல்லது. போயிட்டதா? எனக்கு எது வந்தாலும் யாருக்கு என்ன கவலை? ஐயோ ராமா, இப்படி பாடா படுத்தி எடுக்கிறாளு. இடத்த விட்டு நகரவும் முடியல. ஆணி அடிச்ச மாதிரி இங்கே நிக்கிறதுதான் சரி போல இருக்கு. சப்பா, இந்த மழை ஏன்னா அப்படி நச நச நசன்னு தூரியே சலிக்குதுன்னு தெரியல. மனுஷன் நிம்மதியா இருக்க முடியாது போல இருக்கு. என்னங்க சொல்லுங்கதா. என்னங்க காலையிலே லேப்டாப் எடுத்துட்டு உட்காந்துட்டீங்க, சாப்பிடலையா? இல்லம்மா, ஆபீஸ் போனா கூட 9 மணிக்கு தான் வேலை ஸ்டார்ட். வீட்ல இருந்தான்னு வச்சுக்க, விடியாமையும் வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. எங்க வேலை இருக்குதுங்க, சம்பாதிக்கிறதே வயிற்றுக்கு தான். இப்படி சாப்பிடாம கொள்ளாம கூட வேலை செய்யணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் அமுதா, ஆனா ஆபீஸ்ல அவங்களுக்கு பதில் சொல்றதா ரொம்ப கஷ்டம். என்ன பையனோட பைக் வீட்டுக்குள்ள நிக்குது? வேலைக்கு போகலையோ? வீட்ல தான் இருக்கானே. இது தெரிஞ்சிருந்தா அப்பயே போன் போட்டு கூப்பிட்டுதானே வந்திருப்பானே. சீ, அங்க இருந்து வெக்கு வர வேண்டியதா போச்சு. ஏங்க நீங்க வீட்ல வேலை செய்றீங்களா இல்லையா உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வந்து வேலையை பாருங்க. அவ்வளவுதாமா, ஒரு மெயில் மட்டும் அனுப்ப வேண்டியது இருக்கு. அனுப்பி முடிச்சிட்டேன்னா நான் வந்து சாப்பிடுறேன். சரியா? உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் சாப்பிடு. ஆமா, உங்களை மட்டும் விட்டுட்டு நான் மட்டும் போய் சாப்பிடுறேன். போங்க. சரி, அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வேலையை முடிச்சிடறேன். 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரி. சரி, எதுக்கு நின்னுட்டே இருக்க? உட்காரு, நான் வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன். நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் சும்மா உட்கார்ந்துட்டு என்ன பண்ண போறேன்? அட உட்காருமா. சப்பா, தொப்பு நனைஞ்சாச்சு, குளிருது. அமுதா, அமுதா, என்ன அத்தை குரல் மாதிரி இல்ல? ஆமா, அம்மா தான் வந்திருப்பாங்க போல. அமுதா, அமுதா. சரி இருங்க, அத்தை வந்துட்டாங்க போல, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துறேன். அமுதா, எங்கமா இருக்க? குளிருது வேற, கொஞ்சம் சீக்கிரமா வா. வாங்க அத்தை, வெளிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. எப்படி வந்தீங்க? எப்படி வருவேன்? நடந்தேனா இந்த கொடையை பிடிச்சிட்டே வந்துட்டேமா. ஏத்த அவர் இன்னைக்கு வீட்ல தான் இருந்தாரு. ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா அவரே கூட்டிட்டு வந்திருப்பார்ல. நான் என்னத்த நினைச்சேன், அவன் வேலைக்கு நடந்து போயிருப்பான்னு நினைச்சேன். நீ மட்டும் தனியா இருப்பியா? மத்தையில என்ன பண்ணிட்டு இருப்ப? மழை வேற வருதுன்னு சொல்லி உனக்கு துணையா இருப்பான்னு வந்தேன். இவன் இருக்கான்னு தெரிஞ்சா நான் இருந்துட்டே வந்திருப்பேன். சரிம்மா, ரொம்ப நனைஞ்சு போயிட்டேன். ஒரு துணி எடுத்துட்டு வந்து பாத்ரூம்ல போடு. சரிங்க அத்தை, நீங்க போங்க, எடுத்துட்டு வரேன். ரவி, என்னம்மா, அக்கா வீட்ல ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் வருவேன்னு சொன்னேன். இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? அட அதை ஏன்டா கேக்குற? ஒரே பிரச்சனை. மண்டை சூடு ஏறி போச்சு. இதுக்கு மேல அங்க இருந்தா அவ்வளவுதான், மண்டையே வெடிச்சு போயிரும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அதை ஏன் கேக்குற? ஐயோ சாமி, ஏன்டா அங்க போனோம், ஏன்டா இருந்தோம் ஆயி போச்சு. அப்படி என்னமா ஆச்சு? அத்தை, டீ வைக்கவா இல்ல சாப்பாடு போட்டு வருவாங்க? இருமா, அப்புறமேட்டுக்கு சாப்பிடுவோம். என்ன அவசரம்? என்னமா, அப்படி என்னதான் ஆச்சு? ஐயோ, நம்ம மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவரு இந்த கந்து வெட்டி வர பிள்ளைகிட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கியிருக்காரு. ஏன் வாங்கினாரு, எதுக்கு வாங்கினாருன்னு தெரியல. அது உங்க அக்கா கைக்கு தெரிஞ்சு போச்சு. சரியான பிரச்சனை. எப்பா, என்னால அங்க இருக்கவே முடியல பாத்துக்க. அம்மா சொல்றத பார்த்தா நம்ம அமுதாவுக்கு கந்து வெட்டிக்கு காசு வாங்கி தான் நகை வாங்கி போட்டிருப்பாரோ. அதுதான் இப்ப வீட்டுக்கு தெரிஞ்சு அக்கா சத்தம் போடுதோ. ஏமா, எதனால கடன் வாங்கினாரா? ஐயோ, அத மட்டும் மாப்பிள்ளை கிட்ட கேட்டா வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. உங்க அக்கா அதுக்கு சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஏமா, அது வேணும்னு வாங்கியிருக்க மாட்டாரு, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, அமுதா நகை வாங்கினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இப்ப என்னதான் பண்றது? ஐயோ, என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒன்னும் புரியலையே. மாமா நம்ம அமுதாவுக்கு நகை வாங்கி கொடுத்தது அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமானே தெரியலையே. முதல்ல நம்ம மாமா கிட்ட கேட்போம் என்ன விஷயம் ஏதுன்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவரே ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கும் போது நம்மளும் அதை மறைச்சுதான் ஆகணும். அதை விட்டுட்டு வீட்டில் சொன்னா பெரிய பிரச்சனையே ஆயிடும். அது மட்டும் இல்லாம இப்பதான் அம்மாவும் அமுதாவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அமுதா மறைச்ச விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அம்மா அமுதா மேல சரியான கோவப்படுவாங்க. மறுபடியும் இந்த வீட்டுல மாமியார் மருமக சண்டை தான் அதிகமாகும். முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். மாமா, உங்க
உங்ககிட்ட தான் சொன்னேன்ல, இப்ப பாருங்க சரியான மழை புடிச்சுக்கிச்சு. நான் என்ன வேணும்னா கூட்டிட்டு வந்தேன். நம்ம லேட் ஆயிடுச்சுன்னா அத்தை வீட்டுல திட்டுவாங்கல்ல, அதுக்காக தான் உன்னை வாவான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி மாமா, இப்படியே மழையில நனைஞ்சிட்டே போறதா? அங்கதான் மரத்தடி இருக்குல்ல, அங்க நிக்கலாம். இங்கேயா? ஆமா மாமா. மழை வரும்போது இடி அடிக்கும் போது மரத்தடியில நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே. மாமா ஆபத்துக்கு பாவம் இல்ல மாமா, இப்படியே நனைஞ்சிட்டு போனாதான் சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து ஜன்னி வந்து ஏதாவது ஆகும். இங்க போய் நிக்கலாம் மாமா. சரி, இவ்வளவு தூரம் சொல்றல, வா நம்ம அங்க போய் நிக்கலாம். அப்பா, சரியான மழை இல்ல மாமா? ஆமா மகா. உண்மையை சொல்ல போனா எனக்கு மலையில நனைகிறது அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பாவும் அம்மாவும் விடவே மாட்டாங்க, காய்ச்சல் வந்துடும் தலைவலி வந்துடும்னு. ஓ அப்படியா? அப்பா நல்ல குளு குளுன்னு இருக்கு. அடிச்ச வெயிலுக்கு இப்படி மழை வர்றது ரொம்ப நல்லா இருக்கு மாமா. எனக்கு மட்டும் என்ன, உன் கூட இப்படி இருக்கிறது, அதுவும் இப்படி மலையில மரத்தடியில நிக்கிறது சொர்க்கமா தான் இருக்கு. ஆனா என்ன, என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லதான் முடியல. மாமா உங்களுக்கு மலையில கப்பல் விட தெரியுமா? ஷோ எனக்கு ஆசையா இருக்கு மாமா. பேப்பர் எதுவும் இருந்துச்சுன்னா இப்ப இந்த இடத்துல கப்பல் விடலாம் தெரியுமா? சரி சரி, இன்னொரு டைம் மழை வரும்ல, அப்ப நான் உனக்கு பேப்பர் எடுத்து பாக்கெட்லயே வச்சிருக்கேன். நீ வேணும்னு கேட்கும்போது கப்பல் விட்டு தரேன், ஓகேவா? போங்க மாமா, நீங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. நிஜமா தான் சொல்றேன். போங்க மாமா. வீட்டுல இருக்கும்போதுதான் மகா கிட்ட நம்ம மனசுல இருக்கிறது சொல்லவும் முடியல. மகா கிட்ட பேசுறதுக்கும் பக்கத்துல போறதுக்கும் கூட பயமா இருக்கு. ஏன்னா அங்கதான் எல்லாரும் சுத்தி சுத்தி வீட்டுல ஆள் இருக்காங்களே, நாம போய் பேசினா அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. இங்கதான் தனியா இருக்கு. இந்த இடத்துல வச்சு நம்ம மனசுல இருக்கிறத நம்ம மகா கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ, மனசு சொல்லலாம்னு நினைக்கும் போதே இப்படி பதட்டமா இருக்கே. ஐயோ, நம்ம இது எதுவும் சொல்லி தப்பா இது மகா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது? மகா சொல்லுங்க மாமா. உனக்கு மலையை தவிர்த்து வேற ஏதாவது பிடிக்குமா? என்ன மாமா இப்படி கேட்டீங்க? எனக்கு மலையை விட என் அப்பாவும் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நான் அதை கேட்கலையே. அதை தவிர்த்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அதையும் தாண்டினா நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் மாமா. அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கணும். அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வேலை செஞ்சு. அதனால அவங்கள நான் நல்லா பாத்துக்கணும். அது மட்டும்தான் மாமா என்னோட ஆசை. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நான் என்ன கேக்குறேன், நீ என்னத்த சொல்ற? மாமா உங்களுக்கு என்ன மாமா பிடிக்கும்? எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். மாமா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ, வாய் தவறி சொல்லிட்டேனா? இப்ப எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளி. அதுவா மகா, அது வந்து உன்னையும் பிடிக்கும். அத்தை மாமா அப்பா அம்மா எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சரி சரி. ஏன் மகா? இல்ல நீங்க திடீர்னு சொன்னோனே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. ஏன் மகா, உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும் மாமா. எவ்வளவு பிடிக்கும்? பிடிக்கும். சோ எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டு. அது வந்து சொல்ல தெரியல மாமா, ரொம்ப பிடிக்கும். அடடா, இப்பதான் நம்ம மகா ஃபார்முக்கு வரா. இப்பயே நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான். ஐயோப்பா, சொல்றதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குதே. ஐயே, இந்த மழை வேற புடிச்சுக்கிச்சு. அடமழை அடிச்சு ஊத்துதா என்னமோ தெரியல, விடாம வந்துகிட்டு இருக்குது. யோ எங்கிட்டு போறது? அப்பா, அந்த பிள்ளைங்க அங்கிட்டு நிக்குதுங்க. அங்கிட்டே போய் நின்ற வேண்டியதான். அங்க நிக்கிறது யாரு? நம்ம பத்திரகாளியோட புள்ள மகா மாதிரி. அது அவங்க அத்தை பையன் மாதிரி இருக்கே. என்ன விஷயம்னு தெரியலையே. சரி சரி, போய் நிப்போம் அங்கேயே. மகா, அடடே வாங்கக்கா வாங்க. சரியான மழை பாத்துக்க. இந்தாப்பா தம்பி, கொஞ்சம் அங்கிட்டு நில்லு. ஏங்க, நீங்க அங்க வந்து நிக்க மாட்டீங்களா? ஏப்பா, பொம்பளை பிள்ளை நிக்குது, நீ பக்கத்துல வந்து நிக்கிறியா? நான் வந்து நில்லியா? இத்தனை வருஷம் மனசுக்குள்ள பூட்டி இருந்தது இன்னைக்குதான் எப்படியாவது சொல்லிடலாம்னு பார்த்தா, அதுக்குள்ள இப்படி சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த அக்கா வந்து நடுவுல வந்து நின்னுச்சு. எங்கக்கா, எங்க போயிட்டு வரீங்க? நான் அந்த பக்கத்து ஊர்ல என் தம்பி வீட்டுக்கு போனேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்னு பார்த்தேன். கருக்கல் விழுந்த உடனே வேகமா ஓடியாந்து மழை வரத்துக்குள்ள வந்துருவோன்னு பாதியில மழை வந்துருச்சு. அதான் எங்கிட்டு போறதுன்னு தெரியல. நீங்க நிக்கிறத பார்த்தா இங்க ஓடி வந்துட்டேன். சரிங்கக்கா. போறதுக்கு உனக்கு வேற இடமே இல்லையா? இங்கதான் வந்து நிக்கணுமா? அப்புறம் நீ எங்க போயிட்டு வர? அப்புறம் இந்த தம்பி எதுக்கு கூட கூட்டிட்டு போற? அம்மா காலையில காய் வாங்கலான்னு கிளம்பும்போது காலில் அடிபட்டு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சா. அதான் அம்மா வீட்டில் யார்கிட்ட போய் சொல்றது, அதான் நீ காய் வாங்கிட்டு வாமா அப்படின்னாங்க. அப்புறம் மாமா வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால அவங்க துணைக்கு அனுப்பி விட்டாங்க. ஏன் உங்க அப்பா இல்லையா? வயசு பிள்ளை எப்படி அனுப்பி விடுறது? நீ ஒரு ஆள் போதுமா? குடும்பத்துல வெடி வச்சிருவ போல இருக்கு. இதனால என்ன, எங்க மாமா தானே, அவர் கூட தானே அனுப்பி விட்டுருக்காங்க. என் தங்கம் எப்படி முத்து முத்தா சொல்லுது. அப்புறம் அதுவும் இல்லாம உன் தாய் மாமன் பையன் இல்ல, அப்புறம் உங்க 2 பேரும் கட்டி வைக்க போறாங்க. அப்புறம் என்ன, வெளிய போய் சுத்த வேண்டியதா? இப்பதாமா உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வந்திருக்கு. என்னக்கா வார்த்தை பேசுறீங்க? ஒருத்தர் ஒண்ணா போயினாலும் ஒண்ணா நின்னாலும் ஒண்ணா பேசினாலும் இந்த மாதிரி தான் சொல்லுவீங்களா? உங்க வீட்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா இப்படி சொல்லிடுவீங்களா? என்ன வார்த்தை பேசுறீங்க? எங்க மாமா ஒன்னும் அப்படி கிடையாது, நானும் அப்படி கிடையாது. இந்த மாதிரி பேசுறவள வச்சுக்காதீங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல என் மனசுல இருக்கிறத நான் சொல்லல. சொல்லியிருந்தா அவ்வளவுதான். முன்ன பின்ன தெரியாத இவங்களையே இந்த பேச்சு பேசுற மகா இந்நேரத்துக்கு நான் சொல்லியிருந்தேன்னா என்னைய என்ன பண்ணியிருப்பானே ஒன்னும் தெரியலையே.